குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்மருக்கு உங்கள் குடும்பத்தோட அப்படி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாச்சும் வெளியில் போகலான்னு இருக்கீங்களா? அப்போது உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக தான் இந்த ஊட்டி இருக்கும். இந்த ஊட்டிக்கு எப்படி போகிறது, இந்த ஊட்டிக்கு போயிட்டு வர மினிமம் எவ்வளோ செலவாகும், ஊட்டியில் எந்தெந்த பிளேஸ்லாம் பார்க்கலாம், ஊட்டியை சுற்றி பார்க்க எத்தனை நாள் ஆகும், இது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு பஸ் ஃபெசிலிட்டி நிறைய இருக்குது. ஆர்டினரி பஸ் வந்தால் 82 ரூபாயும், செமி ஸ்லீப்பர் வந்தால் 200 ரூபாயும் டிக்கெட் ஃபேராக சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு பஸ்ஸில் போனீங்கன்னா டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு டாய் ட்ரெயினும் இருக்குது. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின் தான் ரன் ஆகுது. இதோட டிக்கெட் ஃபேர் 295 ரூபாய். இந்த ட்ரெயினில் சீட்டிங் ரொம்ப லிமிட்டட் தான். அதனால் நீங்கள் 3 months முன்னாடியே புக் பண்ணணும். ஊட்டிக்கு நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே சுற்றி பார்க்க போகிறீங்க. நீங்கள் 3 பேராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பர் டேக்கு ஆட்டோவுக்கு 1000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் 5 பேராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கார் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வரைக்கும் காருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் ஒரு 8 பேர் வரைக்கும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேன் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வேனுக்கு பார்த்தீங்கன்னா 2500 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க பர் டேக்கு. டே 1ல் எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அதை பற்றி இப்போ பார்க்கலாம். டே 1ல் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இடம் ஊட்டி லேக். இங்கே பெடல் போட், மோட்டார் போட், ஃபேமிலி போட் இப்படி 3 டைப்பில் போட் இருக்கும். இதில் பெடல் போட்டில் 2 பேர் வரைக்கும், மோட்டார் போட்டாக இருந்தால் 4 பேரும், ஃபேமிலி போட்டாக இருந்தால் 8 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 300 rupeesலேருந்து 800 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஊட்டி லேக்குக்கு பக்கத்துலேயே கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இங்கே கிட்ஸ் விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் இருக்குது. கேம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா ரோஸ் கார்டன். இந்த ரோஸ் கார்டனில் நீங்கள் மினிமம் 1 hour ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ரோஸ் கார்டனில் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அடல்ட்டுக்கு 40 ரூபாயும் கிட்ஸுக்கு 20 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஏப்ரல் மேலே இங்கே நடக்கிற ஃப்ளவர் ஷோ ரொம்பவே அழகாக இருக்கும். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறமா டீ ஃபேக்ட்ரி. டீ ஃபேக்ட்ரியும் சாக்லேட் ஃபேக்ட்ரியும் பக்கத்து தான் இருக்கும். இங்கே டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கனோ, சாக்லேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கனோ அந்த ப்ராசஸை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா டீ இலையும் சாக்லேட்டும் இங்கே வாங்கிக்கலாம். அடுத்து தொட்டைபெட்டா. இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸாக 15 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற பைனாகுலரில் பார்த்தீங்கன்னா ஊட்டியோட வியூ அழகாக தெரியும். இந்த இடம் ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த இடத்த பார்த்து முடிக்கும் போதே ஈவினிங் ஆகிடும். இதுக்கப்புறமா நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும்னா ஷாப்பிங்கை முடிச்சுட்டு ரூமுக்கு போகலாம். ஊட்டியில் யூஸ்வலாக ரூம் ரெண்ட் எவ்வளோ இருக்குன்னா மினிமம் 1500 rupees இருந்து ஸ்டார்ட் ஆகும் 1 டேக்கு. இப்போது டே 2ல் என்னென்ன பிளேஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டே 2ல் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இடம் பைன் ஃபாரஸ்ட். இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 10 ரூபாய். இந்த பிளேஸில் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. சாங்ஸாக இருக்கட்டும், ஃபைட் சீனாக இருக்கட்டும், இப்படி நிறைய திரைப்படங்கள் இந்த பிளேஸில் எடுத்திருக்காங்க. இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோ ஷூட்டுக்கு பெஸ்ட்டு பிளேஸாக இந்த இடம் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல குரங்குகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் உங்கள் திங்ஸை பத்திரமா பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஹார்ஸ் ரைடிங் இருக்கும். உங்களுக்கு ஹார்ஸ் ரைடிங் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக இந்த ஹார்ஸ் ரைடிங்கில் போகலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட். இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. தமிழ் படங்கள் மட்டும் இல்லை, ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இப்படி நிறைய மொழி படங்களும் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடம் ஃபோட்டோ ஷூட்டிங்க்கு பக்காவான ஒரு பிளேஸாக இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது பைகரா வாட்டர் ஃபால்ஸ். இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 20 ரூபாய். பார்க்கிங்கிலிருந்து இந்த பைகரா வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும். இவங்க பேட்ரி காரும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேட்ரி காருக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒருவேளை நடக்க முடியாதவங்க இந்த பேட்ரி காரை யூஸ் பண்ணிக்கலாம். பைகரா வாட்டர் ஃபால்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற பைகரா லேக்குக்கு போகலாம். இங்கே போட்டிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே நார்மல் போட்டிங், ஸ்பீட் போட்டிங்னு 2 போட்டிங் இருக்குது. நார்மல் போட்டிங்க்கு 400 ரூபாயும், ஸ்பீட் போட்டுக்கு 800 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் நார்மல் போட்டிங்கே போகலாம். இல்லை உங்களுக்கு ஒரு த்ரில்லிங்காக வேணும்னா நீங்கள் ஸ்பீட் போட்டிங்லேயும் போகலாம். இந்த பைகரா லேக் பார்த்ததுக்கப்புறமா அடுத்து பொட்டானிக்கல் கார்டன். இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு இடங்க. இந்த கார்டன் ஈவினிங் 6:30 வரையும் தான் ஓப்பனிங் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் போயிடுங்க.
இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸாக அடல்ட்டுக்கு 20 ரூபாயும் கிட்ஸுக்கு 10 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கார்டனை நீங்கள் சுற்றி பார்க்க குறைந்தபட்சம் 2 மணிலிருந்து 3 மணி நேரம் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க. இந்த கார்டனுக்குள்ளே எல்லா வகையான ஃப்ளவரும் இருக்கும். அதுவும் இங்கே இருக்கிற ஃப்ளவர் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னா நீங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ஒரு வீடியோகிராஃபியாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபியாக இருந்தாலும் சரி, இது ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக உங்களுக்கு இருக்கும். இந்த பொட்டானிக்கல் கார்டன் சுற்றி பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு டைம் இருந்தால் கர்நாடகா கார்டன் போயிட்டு வாங்க. இந்த இடமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த இடமும் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி எடுக்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடம் ஈவினிங் 6:30 க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துன்னா இந்த கர்நாடகா கார்டன் போயிட்டு வாங்க. ஸோ இதோட டே 2 பிளான் முடிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் டே 3 நீங்கள் ஊட்டியில் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்களா, டே 3 நீங்கள் விசிட் பண்ண ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக உங்களுக்கு குன்னூர் இருக்கும். நீங்கள் டே 3 குன்னூரை சுற்றி உள்ள இடங்களை பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய இடம் டீ எஸ்டேட். இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த டீ எஸ்டேட் பார்த்திங்கன்னா நீங்களே டீயில் பறித்து எடுக்கிற மாதிரியும் நீங்கள் ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்கலாம். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்கும் இந்த டீ எஸ்டேட். அதுக்கப்புறமா டால்ஃபின் நோஸ். இந்த இடமும் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். இந்த இடம் ரொம்பவே ரொம்ப ஹைட்டான இடம் இந்த இடம். ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். இதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற லேம்ப்ஸ் ராக். இந்த இடம் எப்போவுமே பனி சுந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவுமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமா குன்னூரில் பார்க்க வேண்டிய இடம் சிம்ஸ் கார்டன். இந்த இடம் பொட்டானிக்கல் கார்டன் மாதிரியே ரொம்ப ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும். இந்த இடம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே ஃபோட்டோ எடுக்கணுன்னா இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சின்னதாக ஒரு போட்டிங்கும் இருக்கும். இந்த போட்டிங்கு 2 பேருக்கு 100 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் போட்டிங் சிம்பிளாக போட்டிங் யூஸ் பண்ணோன்னா இந்த இடத்துல நீங்கள் போட்டிங் போகலாம். இந்த இடமே பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ஸுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ், இங்கே இருக்கிற டாய்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஊட்டியும் குன்னூரையும் சுற்றி பார்க்க உங்களுக்கு குறைந்தபட்சம் 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் ஆகும். நீங்கள் ஏப்ரல், மே அந்த மாதிரி டயத்தில் போனீங்கன்னா அது ஃபுல் சீசன், அதாவது ஃபுல் பீக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ யூஸ்வலாகவே உங்கள் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். எல்லாமே ரூம் ரெண்ட் ஆகட்டும், அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற டாக்ஸி சார்ஜஸ் ஆகட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஆகிறத விட ஒரு 1.25 டைம்ஸ் இல்லை 1.5 மடங்கு அதிகமாக தான் இருக்கும் இந்த பீக் சீசனில். ஏப்ரல், மே ஃபுல் பீக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் அதிகமாக தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஆஃப் சீசன், அதாவது சீசன் இல்லாத டைம், அதாவது அக்டோபர், செப்டம்பர் அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் ஊட்டியில் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ பார்த்திங்கன்னா அந்த சீசன்லாம் இல்லை. ஏன்னா அந்த ஸ்கூல் ஹாலிடேஸ்லாம் இல்லாதன்றதால அந்த அக்டோபர், செப்டம்பர், நவம்பர் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் செலவாகும். இந்த பதிவில் ஊட்டியை பற்றின எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதேனும் தகவல் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை ஃபார்வர்டும் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய். Darshan.